ஏண்டிய பொங்கலுக்கு இன்னும் 4-5 நாள் தான் கிடக்கு. அவ்வளவு வீட்டுல என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ என்ன உட்காந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கிய? சரியா, நானும் அதே தான் கேக்குறேன். பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கணும். ஒத்த ரூபா கையில காசு இல்ல. நீ என்னன்னா வேலைக்கு போகாத வீட்லயே கிடக்க? எப்ப நான் வீட்டை விட்டு கிளம்புவேன், எப்ப நல்லா ஜாலியா நீட்டி படுக்கலாம் தான் இருக்கப்ல இருக்க. பொங்க முடிஞ்சுதான் நான் வேலைக்கு போவேன். என்னது பொங்க முடிஞ்சுதான் வேலைக்கு போவியா? அப்ப அது வரையும் செலவுக்கு என்ன பண்றது? செலவுக்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணு, யார்கிட்டயாவது கடை வாங்கு. ஏன் கடை வாங்கணுமா? நல்லா இருக்கே நீ பேசுறதுல. இந்தாரியா, பொங்க செலவுக்கு ரூபா கொடுத்தா பொங்க நல்லபடியா கொண்டாடலாம். இல்லையா இழுத்து பொத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தூங்குவேன். இப்ப மட்டும் என்ன பண்றியா? அதேதான் பண்ற. அப்படியும் செலவுக்கு பணம் வேணும்னா அந்த வச்சிருக்க பாரு செல்லு, அதை கொண்டு வேணா அடமான வை. ஓடி எழுந்து வேலையை பாருடி. உட்கார்ந்து இருக்கா காலையிலேயே இப்பதான். இல்ல எனக்கு தெரியும், உன் வாயை பொத்திக்கிட்டு போ. நீ எதுக்கு வேலைக்கு போகாம வீட்டையே சுத்துறன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு? எதுக்கு? உங்க அப்பா அங்க 50 கம்பெனில எனக்கு வேலை தாரான். அந்த வேலையெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டுட்டு என் பொண்டாட்டி அழகுல உன்னையே சுத்திக்கிட்டு கிடக்குறேன் நானு. நீ ஒன்னும் ஏன் அழகெல்லாம் ரசிக்க வேணாம். ஏன் அழகெல்லாம் ரசிக்க சொல்லுடி, என்ன சொல்ல வந்த? நீ அழக ரசிக்க வேணாம்னு தான் சொன்னேன். ரொம்ப அதிகமா வாய் பேசுற. இதெல்லாம் சரி கிடையாது. குடும்பத்துக்கு நல்லது இல்ல. 4 முடி அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்தாரியா, என்ன நீ இப்பெல்லாம் 4 முடின்னு அப்படியே சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? பசந்தினி எனக்கு அழகான ஒரு பேர் இருக்கு. எந்திரே எந்திரே. உன் பக்கத்துல எல்லாம் யார் உட்காருவா? அந்த செல்லு அப்படி கூட. எதுக்கு ஏன் செல்ல எதுக்கு நீ கேக்குற? இந்த நேரம் நான் பாத்துட்டு தரேன். செல்லு அப்படி கூட. அதெல்லாம் தர முடியாது. உனக்கு வேணும்னா புதுசா செல்லு வாங்கி வச்சு பாரு. ஏன் பர்சனல நீ பாக்காத. உன்ட்டெல்லாம் வாயால பேசக்கூடாதுடி, கையால தான் பேசணும். குடுங்க. ஐயோ அடிச்சு தமிழ் சொல்றானே. ஐயோ ஏய் ஓவரா நடிக்காத. கைய கூட உன் மேல வைக்கல. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு கொடுமையா? இந்த மாதிரி கொடுமை எங்க நடக்கும்? ஐயோ கண்ணு பொண்டாட்டியை சந்திக்கப்பட்டு இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறானே பாவி பையே. இந்த அநியாயத்தெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே நீ சாவடிக்கிறேனே. ஏய் நில்லடி. நல்லவனா இருந்தாலும் இனிமே நீ சரிப்பட்டு வரமாட்டடி. உனக்கு எந்த விதத்துல ஆப்பு வைக்கணுமோ அந்த விதத்துல வைக்கிற. ஆட்டம் போட்டுக்கிட்டா நிக்கிற ஆட்டம் இருக்குடி உனக்கு. வருஷம் பொங்கலுக்கு பொங்க இந்த பித்தளை பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்குள்ள கை வலி கண்டு போனதுதான் மிச்சம். எல்லாம் இடத்த அடைச்சுக்கிட்டு வீட்டுல ஏன் கிடக்குனே தெரியல. எடுத்து ஏதாவது செய்யலாம்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ஆமா நெட்டு பண்ணே, வா வா வா. என்ன வீடு முழுக்க ஒரே பாத்திரமா நிறைச்சு வச்சிருக்க? பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. அதான் சரி பித்திர பாத்திரத்துல முதல்ல எடுத்து கழுவி அப்படியே கவுத்தரலாம்னு எடுத்த முடியே. ஏய் அப்பா, இவ்வளவு பாத்திரமா வச்சிருக்க? பரவாயில்லையே. இதெல்லாம் ஒரு நாள் கூட நான் உன் வீட்டுல பார்த்ததே கிடையாது. நெட்டு பண்ணே, ஒரு சாக்கு முட்டையை மட்டும்தான் பிரிச்சு வச்சிருக்க. இன்னும் 5-6 மூட்டை அப்படியே பரணையில கிடக்கு. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்து ஆண்டுகிட்டு கொண்டுகிட்டு இருக்கிறது? அதாவது அப்படி அப்படியே மூட்டை மூட்டையா கட்டி வீட்டுல சும்மா கிடக்கு. புள்ளிகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க இல்லதான் ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சு கொடுத்து அனுப்பணும். எப்பாடி அது வரைக்கும் அப்படியே வச்சிருப்ப? பொருள் என்னவும் பழசாச்சுன்னா மாத்திட்டு புதுசா எடுத்து கொடுப்பேன். இல்லன்னா அப்படியே வச்சுப்பேன். எல்லாம் புது பொருள் மாதிரி தானே இருக்கு. என்னது புதுசா? அடியே, எல்லாம் எடுத்து 20-25 வருஷத்துக்கு மேல ஆக முடியும். பாதி பொருளே என் அம்மாவோட பொருளே. அது அப்படியே நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் இருக்கிற பாதி எல்லாம் என் மாமியாருக்கு உண்டான பொருள். ஏக்கா, உன் பித்தளை பாத்திரமாவது கொஞ்சம் வெளுத்துவா தான் இருக்கு. ஆனா உன் மாமியாருக்கு பொருள் தான் நல்ல பளபளன்னு நேத்து கடையில இருந்து வாங்கின மாதிரி இருக்கு. ஆமாம்டியே, அதெல்லாம் அந்த காலத்து பொருள் இல்லையா? ஆனா இப்ப நம்ம எடுக்கிற பொருள் எல்லாம் பாரு, 4 நாள் கூட வீட்டுல வச்சு தண்ணி வைக்க முடியாது. அப்படியே ஓட்ட போட்டு எல்லாம் வீணா போயிடும். நீ சொல்றது சரிதான்க்கா. நான் வந்ததே மறந்துட்டு பாரு. ஏக்கா, என் வீட்டுல என் தங்கச்சி ஒருத்தி வந்திருக்கால, ஸ்டெல்லா. ஆமா ஸ்டெல்லா. ஏன் என்ன அவளுக்கு? தங்கலத்துல சும்மா இருக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறக்கான்னு சொன்னேன். ஆனா சரிட்டி பிள்ளையோ நிறைய இருக்கு தெருவுல, எல்லாருக்கும் ஏதாவது சொல்லி கொடுத்தா நமக்கும் நல்லது தானேன்னு அவகிட்ட சரின்னு சொன்னேன். நல்ல விஷயம்தாம்மா. பாவம் அந்த பிள்ளையெல்லாம் படிச்சுட்டு பாத்தியா, வேலைக்கு போக முடியாத வீட்டுல இருக்கு. படிச்ச படிப்பு வீணா போக கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணது பாரு. நம்மளும் தான் இருக்கமே 3 நேரமும் சோத்து தின்னுக்கிட்டு. ஏக்கா, அவப்ப பாசமா இருக்காக்கா, அதனாலதான் வேலைக்கு போல. அதுவும் வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே தான் கிடந்தா. நான் தான் வேணாம்டி வீட்டுல இரு கொஞ்ச நாள் போகட்டும்னு இந்த உட்கார வச்சிருக்கேன் பிடிச்சி. சரிக்கா, சாயங்காலம் உன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறியா? அனுப்பி வைக்கிறேம்மா. இந்த பிள்ளைகளும் வர சரியா படிக்கிறதே கிடையாது. எப்ப பாரு இந்த செல்ல ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன நேரமும் அதையே பாத்துக்கிட்டு இருக்குவேன். இங்க வந்தாலாவது ஏதாவது 4 எழுத்து கத்துக்கோங்க. நான் அனுப்பி வைக்கிறேம்மா. ஏக்கா, இந்த பாத்திரத்துல என்னத்தை போட்டு கழுவுனா நல்லா பளபளன்னு ஆகும். என் வீட்லயும் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவணும். என்ன இந்த செங்காமட்டியா அரைச்சி வச்சு அதை வச்சு தேய்ச்சி கழுவுனா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அப்படியே இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி எடுத்து அதை எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டனா கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். கழுவி நல்லா வெயில்ல கவுத்து காய வச்சிடணுமா? சரிம்மா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போகும். நான் வேலையை பாக்குறேன். இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. ஏக்கா, 2 மவ வச்சிருக்கேன்னு எல்லாமே 2 வச்சிருக்க போல இருக்கு. 2 கவலை, 2 வாளி, 2 குண்டா, எல்லாம் ரெட்டையா இருக்க. நான் தான் என்னது ஒண்ணு என் மாமியார் ஒண்ணுன்னு சொன்னோம்ல, அப்புறம் எல்லாம் 2 தான் இருக்கும். சரிக்கா, உன் பொருளை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரியாத்தா, இவ கொல்லிக்கொண்ட வச்சு இப்படி பாத்துட்டு போற? இவ பாக்குற பாறைய பார்த்தா பொருள் எல்லாம் ஓட்ட போட்டுடும்லையே. ஐயோ, என்ன என் வீட்டுல மட்டும் தான் அதிசயமா பித்தளை பாத்திரம் எல்லாம் இருக்கிற மாதிரி இல்ல பேசிட்டு போற?
பாத்திரத்தை கழுவி வெயிலையும் காய வைக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். உள்ளாரையே வச்சு மூட்டை கட்டிடணும். அவ கண்ணும் எப்பா என்ன இது கொல்லி கண்ணால இருக்கு. வருஷம் வருஷம் பொங்கலுக்கு எடுத்து எடுத்து பத்தரப்படுத்தி பார்த்து பார்த்து நான் பதுசா கழுவி வைக்கிறேன். இத்தனை நாலு அண்ணன் குண்டா வாங்கி போடணும். அது ஒன்றும் இல்லாததான் மனசே குறையா இருக்கு. தங்கம் தங்கம் இரு வார உள்ளதானே இருக்க, ஏன் கத்துற? தங்கம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுதுடி. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது தீர போகுதுங்கற? அடி அறிவு கட்டவுல என்ன பிரச்சனை இருக்கா? ஏண்டி வாடகை வீட்டுல நம்ம இருக்கோம், உனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? ஓனரமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனதும் இந்த வீடு உன் சொந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஐயோ நீ வேற ஏன் ஓனரமாவும் ஞாபகப்படுத்துற? சொந்த வீடு இல்லதான், இருந்தாலும் இந்த வீடு நல்ல விசாலமா தானே இருக்கு. ஓனர் கல்விக்கு தான் யாரும் இல்ல, அது செத்துடுச்சு. நான் காசு கொடுத்து வீட்டு நம்மளே வாங்கிக்கிட்டா என்ன? அதுக்கு ரூபா வேணும் இல்லையா? ரூபா வேணும்னா சம்பாதிக்கணும். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சாதானே ரூபா கிடைக்கும். அதுக்குதான் ஒரு நல்ல ஏற்பாடா பண்ணிருக்கேன். இப்ப இருந்தா வழி பிறக்குன்ற மாதிரி இனிமே நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். எத்தனை பேர் என்னைய குடிகாரன் கொலகாரன் அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசினாங்களோ அத்தனை பேர் முன்னாடியும் நான் எப்படி வாழ்ந்து காட்டேன்னு பாரு. என்னடா இது பேச்செல்லாம் ரொம்ப பில்டப்பா இருக்க? எதுவும் போட்டுட்டு வந்துட்டியா டக்கு? ஏய் நான் குடிய விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. என்னடி நீ சுத்தி வளைக்காம பேசு. என்ன பண்ணி வச்சிருக்க? எங்க ஒயின் ஷாப்ல வேலைக்கு செஞ்சிருக்கியா? இந்தா என்ன நீனு என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு. இங்க பாரு தங்கம், உழைச்சு முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிட்டேன். பொங்கல் அன்னைக்கு நம்ம புதுசா ஹோட்டல் திறக்கலாம்னு இருக்க முடியும். அடடா அடடா, நல்ல யோசனை நல்ல யோசனை. ஹோட்டலா? யோ சூப்பர்யா. வீட்ல சோறே ஆக்க தேவையில்ல. 3 நேரமா நல்ல கடையிலேயே மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். எங்க எந்த இடத்துல டவுன்ல எங்கேயும் திறக்கறியா? ஐயோ என் பெருசன் டவுன்ல ஹோட்டல் வச்சிருக்காருன்னு சொன்னா ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. ஏய் டவுன்ல எல்லாம் போய் வச்சு நம்மளால நடத்த முடியாதுடி. ஊருக்குள்ளே தாண்டி. ஊருக்குள்ளவா? ஒரு பைய காசு கொடுத்து வாங்க மாட்டா, எல்லாம் ஓசில தான் வாங்குவாங்க. பாரு ஊருக்குள்ள வச்சு பொழைக்கணும்ல நீ நினைக்காத. அதெல்லாம் தண்ணில எழுதி வச்ச மாதிரிதான். மனக்கொட்டையை கட்டிக்கிட்டு சும்மா தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காத. செய்யறதா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது உருப்படியா செய்யற வேலையை பாரு. என்ன தங்கம் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? கடைனா கடனை வாங்க தான் செய்வாங்க. கடை வாங்குவாங்கன்னு பயந்துகிட்டு கடை வைக்காம இருக்க முடியுமா? எடுத்ததும் பெருசா செஞ்சு ஏமாந்து போறதுக்கு பதிலா ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் சின்னதா ஆரம்பிக்கலாம். அப்புறம் நல்லா போச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற வேண்டியதான். ஒரு தள்ளு வண்டி ஒண்ணு இன்னைக்கு விலை பேசிட்டு வந்திருக்கேன். ஒரு 15,000 சொல்லியிருக்காங்க. அப்படியே குறைச்சி பாதி விலைக்கு 8,000க்கு கேட்டிருக்கேன். அப்புறம் இட்லி பானை குண்டா அப்புறம் தேவையான பொருள் 2-3 டேபிள் சேர் வாங்கி போட்டேன்னா 4 பேர் அப்படியே வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. வேணுன்றவங்க வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போவாங்க. எப்படி இருக்கு ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. இட்லி சுடுறது யாரு? ஏயா சொந்தமா கடையை வச்சு அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இட்லியை சுட்டு எங்க இருந்து நம்ம முன்னேறது? நம்ம ஏன் இன்னொரு ஆளை போட்டு இட்லி சுட போறோம்? நீ இருக்க, உங்க அம்மா இருக்காங்க, 2 பேரும் உதவி பண்ண மாட்டீங்களா? ஏன் தாங்க உன்னைய முழுக்க நம்பிதான் நான் ஹோட்டல் வைக்கலாம்னு இறங்குறேன். நேற்று உன் அண்ணனுக்காக விதவிதமா சமைக்கிறேன்னு சொல்லி என்னமா பேசுன? அதுவும் இல்லாம நீ சமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க அம்மாவும் நல்ல கைமணமா சட்னி கிட்னி எல்லாம் வைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். ஐயா இந்த ஆளு என்ன ஹோட்டல் வைக்கிறன்ற பேர்ல நம்ம டங்கு வேற அறக்க பாக்குறான். வீட்டையும் பாத்துக்கிட்டு ஹோட்டலையும் பாத்துக்கிட்டு என்னையா நீ புள்ள வேற இருக்கா, அவனை பள்ளியோட அனுப்பணும். ஐயா நமக்கு சரிப்பட்டு வராதியா, நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு தண்ணில நின்னுகிட்டு கிடந்தா வேற சேராது. உனக்கு தெரியும்ல என் வீட்டுல என்ன என்ன செல்லமா வளர்த்துருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஏந்தாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ண பிறகு எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம தானடி பாத்துக்கணும். ஏந்தாங்க எது சொன்னாலும் ஏதாவது இடக்கு முடக்காவே பேசுற. நானே முன்னேறணும், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒத்தாசையா எதுவும் பேச மாட்டேங்கிறேன். ஒத்தாசையா என்ன பேசுறது? நீ நல்ல எனக்கு உழ வைக்கலாம்னு பாக்குற, ஒத்தாசையா பேசுறாங்களா? இந்தாரு ஹோட்டல் நடத்தணும்னா நீ வேணா நடத்திக்க. அங்க வந்து நானு ராணி கணக்கா உட்காந்து கணக்கு வழக்கு தான் பாப்பேன். இந்த அடுப்பு தள்ளிக்கிட்டு அடுப்பு ஊதிக்கிட்டு சட்னியை போட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டப்படணும்னு நினைச்சேன்னா நான் என் அண்ணன் வீட்லயே போய் இருந்துக்கிறேன். கல்லாப்பட்டியில நீ தான் உட்கார போற, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் மத்த வேலையும் பார்க்கணும் இல்லையா? கல்லாப்பட்டியை மட்டுமே பாத்துக்கிட்டா அப்புறம் எப்படி கடையை நடத்துறது? இதெல்லாம் என் ஆத்தாளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டுல என்னை எவ்வளவு செல்லமா வளர்த்து விட்டாங்கன்னு உனக்கு தானே தெரியும். நீ தானே பாத்துருக்க. இப்ப வந்து ஹோட்டல்ல உட்காரு அடுப்பு எரிய வைய அப்படி செய்ய இப்படி செய்யுன்னா என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது. அப்படி தவிர இந்த கதையை போய் ஆத்தா கட்டியே அண்ணன் கட்டியே சொல்லிடாத. உனக்கு தான் பாட்டு விடுவோம். போ போய் வேலைக்கு நல்ல ஆளா பாரு. குறைவான சம்பளத்துக்கு யாருக்கு வேலைக்கு வராங்களோ அவங்கள வச்சு கடையை ஆரம்பி. தங்கம் இதுதான் உன் முடிவா? இப்ப ஆரம்பிக்கும் பொழுதே ஆள் போட்டு ஆரம்பிச்சா நமக்கு சரி வராதுமா, கட்டுப்படி ஆகாதுமா, புரிஞ்சுக்கோ. எல்லா வேலையும் நான் வேணா பாத்துக்கிறேன். இந்த சட்னி அரைக்கிறது மத்த இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நீ பக்குவமா பக்கத்துல இருந்து சொல்லி கொடு. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு கடையை நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. சரிம்மா சரி, உன்னை நான் இதுலயும் ஈடுபடுத்தல, நானே பாத்துக்கிறேன். 30,000 பணம் கொடுத்து வச்சல, அதை எடுத்துட்டு வா. கடைக்கு கொஞ்சம் பாத்திரம் பண்ணோம்னா வாங்க வேண்டியது இருக்கு. பணம் கொடுத்து எடுத்து வரணுமா?
ஆமாடி, வீட்டுக்கு 20,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி 30,000 வாங்கிட்டு தானே இருக்கு. அதை வச்சுதான் கடையை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ண. யோ என்னையா கூறுகட்ட மனசா 10,000 கொடுத்தா அது அப்படியே முடிச்சு முடிச்சு வச்சிருப்பாங்களா? அது 3 நாள்லயே செலவா போயிடுச்சா? என்னது 3 நாளே செலவு போயிடுச்சா? என்ன தங்க பேசுற? ஆமா, வீட்டுக்கு பண்டம் மாத்திரம் வாங்க வேணாம், அரிசி வாங்க வேணாம், உப்பு புளி மிளகா வாங்க வேணாம். 30,000 எத்தனை நாளைக்கு வச்சு பாக்கலாம்னு நினைக்கிறேன்? தங்கம் விளையாடாதம்மா, என்ன நேரமா விளையாட்டுத்தனமாவே இருக்காத. அதுக்குன்னு 30,000 3 நாளையே செலவு பண்ணுவ? போய் சொல்லாத தங்க, எடுத்துருவா. நல்ல காரியத்துக்கு தானே கேக்குறேன். என்ன இப்படி எல்லாம் பண்ற? சார், நீ கொடுத்த 3 நாளே 30,000 செலவா போயிடுச்சு. என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. சும்மா வந்து என்னைய நோண்டிக்கிட்டு இருக்காத. ஏய், இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொன்னா என்னடி அர்த்தம்? இந்த மாதிரி இப்ப நான் போய் யாருக்கிட்ட பணம் கேட்கறது? என்ன பண்றது? அந்த 30,000 எதுக்கு உங்ககிட்ட கொடுத்து வச்சேன்? ஏதாவது அவசர தேவைக்கு வேணும்னா எடுத்து செலவு பண்ணிக்கலாம் தானே கொடுத்து வச்சேன். பணம் தான் செலவா போயிடுச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க? கிளம்பு. என்ன செலவு? என்ன செலவு பண்ண? எனக்கு கணக்கு காட்டு. இப்பவே கணக்கு காட்டு. என்னென்ன வாங்க சொல்லு. 30,000 அப்படி என்னடி வாங்கின? ஒன்னதான் கேக்குறேன் தங்க. நெட்டு பணத்தை அட பாடுறா, சொன்ன மாதிரி எல்லாம் டியூஷனுக்கு வந்துருச்சுல. வாங்க வாங்க பிள்ளைகளா, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க வாங்க. ஸ்டெல்லா வேற இப்பதான் படுத்தா, என்ன பண்றது? அவளை தூக்கத்துல எழுப்பவும் கூடாது. சரி, முத நாள் இன்னைக்கு நம்மளே மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சிடலாம். யார் வந்திருக்கீங்க? ராசாத்தி அக்கா புள்ளிவ 2 பேரு, 4 முடி புள்ள 2. எங்க உமாலும் அவளை காணுமே. அவளை கூப்பிட்டேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? அந்த அத்தைக்கே ஒண்ணும் தெரியாது, அது ஒரு சோடா புட்டி, அது எனக்கு பாடம் சொல்லி தர போதான்னு சொன்னா. அப்படியா சொன்னா? இருக்கட்டும். சரி, நீங்களா உட்காருங்கம்மா. ஏய் என்ன சோபால உட்கார்ற? கீழே உட்காரு. கீழே எல்லாம் உட்கார முடியாது, சோபால தான் உட்காருவோம். டேய் 4 முடி மாமனா, கீழே இறங்கி உட்கார்றா. டேய் டியூஷனுக்கு வரணுமா வர வேணாமா? சரி, முத நாள்ன்றதால உங்க விருப்பத்துக்கு விடுறேன். ஆனா நாளையில இருந்து கீழே தான் உட்காரணும்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் இருங்க, வரேன். திங்கிறதுக்கு பண்டறத எடுத்துருவா. சுஜி, புதுசா வந்திருக்க அக்கா தானே டியூஷன் சொல்லி தர போறேன்னு சொன்னாங்க. இந்த அத்தை என்னமோ இருங்க வாரன்னு சொல்லுது. ஐயே, இதுக்கு ஒண்ணுமே தெரியாதடி. அம்மா கிட்ட அப்பமே சொன்னேன், நான் போக மாட்டேன்னு. அடிச்சு அனுப்பி வைக்கிறா. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எத்த குட் ஈவினிங்ல குட் ஈவினிங். அதெல்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடு. எனக்கே சொல்லித்தரா. இங்க வருங்க, டியூஷனுக்கு வந்தா இனிமே அத்தன்லாம் சொல்லக்கூடாது, மிஸ்ன்னு தான் சொல்லணும். மிஸ்ஸுக்கு எல்லாரும் குட் ஈவினிங் சொல்லுங்க. மிஸ்ன்னு சொல்லணுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது எங்களால. ஏய், மிஸ்ன்னு தாண்டி கூப்பிடணும், மிஸ்ன்னு கூப்பிடுங்கடியே. நீ போனா போகுது, மிஸ்ன்னே கூப்பிடுறான். மிஸ்ஸுக்கு எல்லாம் குட் ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட், சிட் டவுன். மிஸ், நாங்க எல்லாரும் உட்கார்ந்து தான் இருக்கோம், நீங்க தான் நிக்கிறீங்க. ஐயோ, திடீர்னு டீச்சர் ஆனது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே. கை காலெல்லாம் உதறது, வாயெல்லாம் குளருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதுவித ஏபிசிடி பத்தி படிக்க போறோம். நான் 8ஆம் படிக்கிறேன். எனக்கு எதுக்கு ஏபிசிடி? கணக்கு சொல்லித்தாங்க எத்த. ஏய், இன்னைக்கு முதல்ல ஏபிசிடி தாண்டி, எனக்கு தெரிஞ்சதான் சொல்லி தர முடியும். நாளைக்கு ஸ்டெல்லாக்கா வந்து கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்ப. இன்னைக்கு அக்கா தூங்குற, சரியா? ஏபிசிடி எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்க சொல்லு. ஏ பார் என்ன சொல்லு. எனக்கே தெரியும். ஏ பார் ஆப்பிள், பி பார் பால், சி பார் கேட். ஐயோ, இந்த பள்ளிக்கூடத்துல இன்னும் இதே சொல்லிதான் கெடுக்கறாங்களா உங்களை? இங்க பாருடா 4 மணி மாவன, நீ சொல்ற ஏ பார் ஆப்பிள், பி பார் பால்லாம் தப்பு. இப்ப மிஸ் என்ன சொல்லி தரேன்னா அதை அப்படியே திரும்ப சொல்லுங்க, சரியா? அத்தை, எங்க ஸ்கூல்ல டீச்சர் ஏ பார் ஆப்பிள் தான சொல்லி கொடுத்திருக்காவ. ஸ்கூல்ல படிக்கிற பாடம்லாம் தப்பான பாடம். டியூஷன்ல படிக்கிறது மட்டும் தான் சரியான பாடம். இனிமே நான் சொல்லி கொடுக்கறத நீங்க படிச்சீங்கன்னா பாருங்களேன், உங்க கிளாஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க. சரி, சரி, நான் சொல்றது அப்படியே பின்னாடி சொல்லுங்க. ஏ பார் ஆண்ட்ராய்டு. ஏ பார் ஆண்ட்ராய்டா? என்னத்த இது? ஆண்ட்ராய்டு சட்டின்னு சொல்லி தர. ஏய் 4 மணி மாவுல, ஆண்ட்ராய்டு இல்லடி, ஆண்ட்ராய்டு. ஏ பார் ஆப்பிள் தான். டேய், நான் சொல்றத சொல்லுடா. ஏ பாரு ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டுனா என்னன்னு தெரியுமா? ஆண்ட்ராய்டுனா இப்ப நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம்ல செல்லு, எல்லாரும் இப்ப செல்லு தானே கையில வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏ பார் ஆண்ட்ராய்டு. அடுத்து பி பார் ப்ளூடூத். ப்ளூடூத்னா என்னன்னு தெரியுமா? பாட்டு கேக்குறது. இதெல்லாம் நல்லா தெரியும். பாத்தீங்களா, நான் சொன்னது கப்புன்னு கற்பூர மாதிரி பாத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அடுத்தது சி பார் சிடி பிளேயர். சிடி பிளேயர்னா என்னன்னு தெரியுமா? எங்க வீட்ல இருக்கு. ரவுண்டா வட்டமா தட்டு மாதிரி இருக்கும்ல, அதானே? சூப்பர், வெரி குட். பாத்தீங்களா, நான் அத்தை சொல்றது எப்படி அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அடுத்து டி பார் டவுன்லோடு. டவுன்லோடுனா என்னன்னு தெரியுமா பிள்ளைங்களா? தெரியும். அடுத்து ஈ பார் இயர்போன். கரெக்ட்டா? 4 மணி மாவன, எப்பறா சூப்பர்டா. பிள்ளைவ என்ன அழகா எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கோ பத்தியா? அடுத்து என்ன சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும். எப்பார் ஃபேஸ்புக். சூப்பர். சரி, இன்னைக்கு இது போதும். சொல்லது நாளைக்கு சொல்லி தரேன். என்னத்த அவ்வளவுதானே டியூஷன் முடிஞ்சிருச்சா? இங்கிலீஷ் டியூஷன் அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து மேக்ஸ் டியூஷன் அக்கா வந்து எடுப்பாங்க.
இன்னைக்கு அத்தை டியூஷன் எப்படி நடத்தினேன்னு எல்லாரும் போய் தெருவில் இருக்க எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லணும். இன்னைக்கு வரையில எல்லாரும் வரும் பொழுது 100 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டு வரணும். ஓசி டியூஷன் சொன்னிதானே எங்க அம்மா அனுப்பி விடுச்சு. 100 ரூபா காசு கேட்டா அனுப்பாத. ஓசி டியூஷன் சொல்லி அனுப்புனாலா? அதெல்லாம் இல்ல. 100 ரூபாய் காசு இருந்தா தான் டியூஷனுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அம்மாட்ட. இன்னைக்கு அத்தை சொல்லி கொடுத்தது எவ்வளவு அழகா படிச்சிக்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் அத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டியூஷனுக்கு 100 ரூபாய் ஃபீஸ் எடுத்துட்டு வரணும். சரியா? சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்படியே பெல்லிங் சொல்றேன். எல்லாரும் நோட்ல எழுதிக்கோங்க. ஏ பாரு என்ன சொன்ன? 100. சூப்பர் சூப்பர். 4 மணி மாவுல. ஏ பாரு 100. ANTARAID ஆண்ட்ராய்டு. அடுத்து பி பார். ப்ளூடூத். சூப்பர் சூப்பர். PULUTH. வெரி குட் வெரி குட். ப்ளூடூத். இல்லையா பெல்லிங்களா உங்களுக்கே தெரியுதே. அப்படியே இது ரெண்டுத்தையும் 5 டைம் எழுதி காமிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சரியா? நானும் எழுத மாட்டேன். ஏய் எழுதுடா. ஏன் எழுத மாட்டே? ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க்கே உங்களை எழுதி தர சொல்லிதான் எங்க அம்மா என்னைய டியூஷனுக்கு அனுப்புனுச்சு. இங்க சொல்றதெல்லாம் என்னால எழுத முடியாது. இந்தாங்க என் பேக். இதுல இருக்கிற ஹோம்வொர்க் நோட்ல எல்லா ஹோம்வொர்க்கையும் எழுதி தாங்க. ஆமா அத்தை, எனக்கு கிளாஸ் ஒர்க் எழுதுற வேலை இருக்கு. அதை எழுதுறதுக்கு தான் எங்க அம்மாவும் என்னைய இங்க அனுப்புனாங்க. அத்தை, உங்க கையெழுத்து என் கையெழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் பாத்திருக்கேன். என் கிளாஸ் ஒர்க்கே எனக்கு எழுதி தாங்க. என்னது? உங்களுக்கு நான் எழுதி தரணுமா? நல்லா இருக்கா இது? எழுதி கொடுத்தாதான் நாளைக்கு 100 ரூபா டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டு வருவான். என்னடா இது வம்பா போச்சு. எல்லாம் நல்ல ஆத்தால விட விவரமான பிள்ளையோட இருக்குவா. சரி கொடுங்க, எழுதி தொலைகிறேன். என் நோட்ல கொஞ்சம் காக்கா கொளற மாதிரி கிறுக்கி வையே. அப்பதான் மேம் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல. ஒரு வழியா எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. வாப்பா வா டக்ளஸே. என்ன விஷயம்? அவர் இல்ல வெளியே போயிருக்காரு. உன்னையே தான் ஏக்கா பார்க்கலாம்னு வந்தேன். என்ன இது திடுதுப்புனா அக்கான்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? எப்பவும் போல ராசாத்தினே கூப்பிடு. இல்லைக்கா இல்ல, பழைய டக்ளஸா இருந்தா பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பேன். இப்ப நான் தான் புது ஆளு. ஒரு உதவி வேணும். உதவியா? என்னப்பா உதவி? அது என்னன்னா, சொந்தமா சொந்த கால்ல நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க தான் கொடுத்து உதவணும். நீ சொல்றதெல்லாம் எதுவும் எனக்கு புரியலையே. சொந்தமா ஹோட்டல் வைக்கலாம்னு ஒரு யோசனை பண்ணிருக்கேன். பரவாயில்ல, நல்ல ஐடியாவெல்லாம் இருக்கு. நானும் ரொம்ப நாளா இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ அது செய்யறிய. நம்ம ஊருக்குள்ள ஒரு ஹோட்டல் இருந்தா ஆத்திரம் அவசரத்துக்கு எதுவும் உதவும். ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி போடலான்னு இருக்கேன். ஒரு 30,000 பணம் தங்கத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா அவ அதை எடுத்து வீட்டு செலவு பார்த்துட்டலாம். தான் மச்சாங்கிட்ட சொல்லி ரூபா இருந்தா கொஞ்சம் வாங்கி உதவி பண்ணணும். ரூபாவா? இல்லன்னு சொல்லக்கூடாது. உங்களை நம்பி வந்திருக்கேன். உழைச்சு முன்னேற ஆசைப்படுறேன். எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் என்னால இப்ப என்னைய உதவி செய்ய முடியும்? நான் இருக்கிற நிலவரத்துக்கு நான் எப்படி? அவர்கிட்டயும் 1 ரூபா கூட இல்ல. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்கிடாதீங்க. நீங்க உதவி செய்வீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். உதவி செஞ்சே ஆகணும். கூட பிறந்த பொறப்பா கேக்குறேன். நீ ஒரு மனுஷனா ஆக்கி என்னை 4 பேர் முன்னாடி வாழ வச்சிங்கன்னா அது காலம்புள்ள உங்களுக்கு பேருதான். கொடுத்து உதவுங்க. திருப்பி கொடுத்துட்றேன்.